3 பேரை முட்டாளா நினைக்கிறானே அவன் தான் புத்திசாலி. ஆமா. எந்த ஊரு? புலாங்குளம். அசலூர். அதான் போட்டு காட்டுறான். என்னது இது? மாடுங்க. கருப்பு மாடு வெள்ளை மாடு. ஆனா கருப்பு மாடு கொஞ்சம் 3 பேரை முட்டாளா நினைக்கிறவன் தான் புத்திசாலின்னு அவன் 4 பேரை நினைக்கிறான். அவன் புத்திசாலின்னா நான் மேதாவிடா. கருப்பு கொடைய விரிச்சா மாடு மரலும்னு சொல்லுவாங்க. சட அந்த கொடை. நிஜமாலுமே மேதாவிதாப்பா. அப்படியே எங்களையும் முட்டாளாக்கிட்டு நீ புத்திசாலி ஆயிட்டியே. வார்த்தை வரலையா? மூடு. நெஞ்ச நக்காதீங்கடா. அறிவு இருக்கா உனக்கு? கொடைய விரிச்சா மாடு மரல அவனுக்கு தெரியாது உனக்கு? மாடு ஓடின ஓட்டத்துல மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி அடிவேறு கலங்கி போச்சாயா. அப்படியே கொம்பு சிவிக்கியா? கருப்பு மாடு மெரசல் மாடு. பாத்துக்கோ, வயக்காட்டு பக்கம் போயிட்டு வர. என்ன பாருங்க நீ மாட்டை போய் கையில வாங்கிட்ட. உன்னை போய் புத்திசாலி சங்கத்துக்கு தலைவர் நினைச்ச பாரு. சிப்பையா குப்பை குப்பை. நீங்க 3 பேர் சேர்ந்து என்ன முட்டாளாக்க பாக்குறீங்களா? டேய், ஒரு ஒத்தாசை பண்ணுங்க. கொஞ்ச நேரம் இதை கையில வச்சுக்கோங்க. நான் இப்ப வந்துடுறேன். புடி 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 புடி. என்ன ராஜா தேடுற? மாடு. கருப்பு மாடு வெள்ளை மாடா? அதேதான். இங்க பாரு, கருப்பு மாடு வெள்ளை மாடு நின்னுகிட்டு இருக்கு. மாடு மேய்க்கிறவங்க புடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நீ ஓட்டிட்டு போ. பாத்தீங்களானே, உங்க முன்னாடியே இல்லாத மாடா இருக்குன்னு போய் சொல்றான். ஏண்டா குடுத்த மாட்ட பத்திரமா பாத்துக்கடான்னு சொன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து பமாத்து வேலை காட்டிட்டு இருக்கீங்களா? கொம்புல கூட பூ சுத்திருந்துச்சுன்னா கூட்டாளிங்க உண்மையா சொல்லிட்டு இருக்கானுங்க. நீ ஊரை ஏமாத்திட்டு இருக்கியா? அது ஏதோ பஞ்சம் பொழைக்கலான்னு ஊருக்குள்ள வந்திருக்கு. அது மூஞ்ச பாடுறா, பச்சை மண்ணுடா. துப்புற அவன் ஏன் முன்னாடி துப்புற? எவ்வளோடா மாடு? 2 மாடு 5000 ரூபாய். மாட்டுக்கு பதில் இந்த டிசி மிட்டியை கொடுத்தா போதும். தண்ணியை எடுத்து போ. இன்னொரு தடவை அசலூர்காரனை இழுச்சவன் நினைச்ச சாரி.